வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி கிரேவி பண்ண போகிறோம். நான் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டேன். நல்லா வேக விட்டுறாம எடுத்துடணும். எப்படி நம்ம காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம். 1 துண்டு இஞ்சி இது மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். சின்ன கரண்டிக்கு 3 கரண்டி ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவில் வதங்கினதும் சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன சைஸில் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஓரளவு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் பச்சை வாசம் போகும் வர கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரியற வரை வதக்கிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். மீடியம் சைஸ்லனா 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ்லனா 3 பழம் எடுத்து கட் பண்ணி இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியட்டும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், எண்ணெய் பிரியட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் கழுவின தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கு. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா எதுனாலும் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்போ சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலி இதில் சேர்த்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இதோட சத்தெல்லாம் வீணாக போயிடும். சேர்த்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் மசாலாவில் நல்லா அமுத்தி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டோம். இப்போது 2 நிமிஷம் வந்துட்டு சைட்லெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதை கர்ப்பஸ்ரீகளுக்கு கொடுக்கலாம். அவங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் இதில் கிடைக்குது. அதே மாதிரி இது சமைக்கும்போது ரொம்ப நிறைய நேரம் சமைச்சு அதை ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் தான் அதனோட சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.